ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெறைய பேர் நான் மதுரை வீரர் கோயிலுக்கு வந்த உடனே நெறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, "இந்த கோயில் எங்க இருக்கு? சொல்லுங்க" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமந்தபுரம். அதாவது அந்த சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்துல ரோடு வரும். அது உள்ள வந்தீங்கன்னா, ஒரு 7, 8 கிலோமீட்டர்ல இங்க இருக்கு. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா புராதன கோயில். மிக பழமையான கோயில் இருக்கு. ஆ அவர் பேர் என்ன? என்னமோ நரசிம்மர்ன்னுவாங்கல்ல. அகோர வீரபத்திரர் கோயில் வந்து இதை தாண்டி ஒரு 1 1/2 2 கிலோமீட்டர் இருக்கு இங்க. அதே மாதிரி இங்க குலதெய்வம் கும்பிட்றவங்க வருவாங்க. இந்த பக்கம் இருக்கிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல பாருங்க, மதுரை வீரர் பொம்மியம்மா வெள்ளையம்மா, இவங்க வந்து கோயில் இந்த இடத்துல ஹனுமந்தபுரத்துல இருக்கு. இன்னொன்னு, குலதெய்வம் நிறைய பேர் வணங்குறதால கருப்பண்ண சுவாமி கோயிலும் இங்க இருக்கு. ரெண்டுமே மிகப்பெரிய சிலைகளாக இங்க இருக்கு. இந்த கோயில்ல வந்து இது இல்லாம நான் இன்னும் காட்டுறேன் பாருங்க. பால் முனீஸ்வரர் வந்து இங்க இருக்காங்க. முனீஸ்வரர் கும்பிடுறவங்க, பால் முனீஸ்வரர்ன்றது என்னன்னா பியூர்லி வெஜிடேரியன் கும்பிடுறவங்க தான் இவர். பட் போர்டு கண்ணாடி மாட்டினதால தெரியல. இவர் வந்து பால் முனீஸ்வரர். இவர் இந்த பால் முனீஸ்வரன் நிறைய பேருக்கும் குலதெய்வமா இருக்கும். அது குலதெய்வம். அதே மாதிரி இன்னொரு குலதெய்வத்தை சொல்ல பாருங்க, ஐயனார். இதுவும் நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கும். இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 4 குலதெய்வங்களை ஒரே இடத்துல வந்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அனுமந்தபுரம் உள்ள இருக்கிற ஒரு மதுரை வீரர், அவர் தான் இங்க வந்து அவர் வச்சுதான். இன்னொன்று ஆப்போசிட்ல போனீங்கன்னா பச்சையம்மாளுக்கு வந்து பாதுகாப்பு, பச்சையம்மனுக்கு பாதுகாப்பு வந்து இவர் தான். ஸோ பச்சையம்மன் டெம்பிள் தான் உள்ள இருக்கு. பச்சையம்மன் வணங்குறவங்க இங்க வரலாம். அவருக்கு பாதுகாப்பு தான் மதுரை வீரர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மாதங்கின்ற தாயாரும், இந்த பக்கம் வராகி தாயாரும் இருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் ஃப்ரண்ட்ல இருக்கு, முருகர் கோயில் இருக்கு, விநாயகருக்கு இருக்கு. இப்படி நிறைய ஒன்று இணைஞ்ச ஒரு கோயில் தான் இது. ஸோ இங்க வரணும், குலதெய்வத்தை வேணும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து மதுரை வீரர் எங்க இருக்காரு தெரியல, உங்க குலதெய்வம் தெரியலன்னா, ஒருவேளை இங்க நீங்க வந்து வணங்கினப்புறம் உங்க வம்சாவழி வந்து இங்க இந்த கோயிலை குலதெய்வமா பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில், தெரிஞ்சா எந்த ஊர்ல இருக்கோ அங்க போய் வணங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அனுமந்தபுரம் இங்க வந்து நீங்க செங்கல்பட்டு ரோடு வந்தீங்கன்னாவே தெரியும். சிங்கப்பெருமாள் கோயில் அது பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டர்ல இங்க இருக்கு. அகோர வீரபத்திரர் கோயில் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ பிரசித்தி பெற்ற கோயில் தான். அதனால நீங்க இங்க வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கான ஒரு 4, 5 குலதெய்வங்கள் இங்க வணங்கக்கூடிய இது இருக்கு. இப்ப பார்த்துட்டு வந்து வாராகி தாயார் இருக்காங்க இந்த பக்கம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாதங்கி தாயார் இந்த பக்கம் இருக்காங்க. ஸோ நீங்க ஒரே கோயிலுக்கு குலதெய்வமும் வணங்கின மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் ஈஸ்வரனையும் வணங்கணும், முருகரையும் வணங்கணும், பிள்ளையாரையும் வணங்கணும் அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. இது நான் வந்து எனக்கு குலதெய்வம்ன்றதுனால நான் எனக்கு எப்போ எதனா தோணாலோ, அதாவது ஏதாவது புது வேலை ஆரம்பிச்சாலோ, அல்லது எனக்கு எதனா மனம் சஞ்சலமா இருந்தாலோ நேரா வந்து அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டு, எனக்கு என்ன வழி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஸோ ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் அந்த பவர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்ல. அதனால இங்க வந்து எல்லா நாளும் விசேஷமா இருக்கும். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நான் குலதெய்வத்தை பார்க்க இன்னைக்கு வரேன், நாளைக்கு ஒருத்தர் வரலாம், நாளை எனக்கு இங்க நிறைய பேர் குலதெய்வம்ன்றதுனால எப்போ வந்தாலுமே இங்க வந்து குலதெய்வத்தை வழிபட்டு பொங்கல் வச்சு வணங்குறது வழக்கமா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து நான் ஃபோன் நம்பர் தரேன். இந்த கோயிலுடைய ஃபோன் நம்பர் எப்படி வரலான்ற லொகேஷன். இன்னொன்னு, கோயிலுக்கு வரும்போது நிறைய நான் கொண்டு வர வேண்டுமா, எதெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த ஃபோன் நம்பர்ல கேட்டீங்கன்னா அவரே வந்து உங்களுக்கு எல்லாமே, அதாவது வேட்டியில இருந்து அபிஷேகத்துல இருந்து பொங்கல்ல இருந்து எல்லாமே செஞ்சு அவங்களே கொடுத்துருவாங்க. செய்யாத பட்சத்துல நான் சொல்றேன், இல்ல இங்கதான் வந்து பொங்கல் வைக்கனாலும் வைக்கலாம், இல்ல நேரடியா என்னால அவ்வளவு தூரத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து செய்ய முடியல அப்படின்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நீங்க பூஜைக்கு மட்டும் வந்தா போதும். அதுக்கான 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த 2 நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஏன் 2 நம்பர்னா, ஒரு நம்பர்ல ஒருவேளை அவங்க பூஜை இருந்தாங்கன்னா இன்னொரு நம்பர் எடுப்பாங்கன்ற ஒரு ரீசனுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஒரு 5, 6 அடி உயரம் கொண்ட மதுரை வீரர் தான் பார்த்துருக்குங்க. இந்த பக்கம் வெள்ளையம்மா பொம்மியம்மா 2 பேரும் தம்பதி சமேதரா இங்க காட்சி அளிக்கிறாங்க. நீங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு
ரொம்ப ஈஸியானது தான். செங்கல்பட்டு போகிற ரூட்டு தான். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 35, 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து செங்கல்பட்டு ஒரு 30னா கூட ஒரு 35, 40 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும். சென்னைக்கு அருகாமையில் இருக்கலாம். மெயினாக நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன். பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த கோயிலுக்கு வரணும், எந்த வழியாக வரணும் அப்படின்னு தெரியலாம் கேளுங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் மேப்பில் நீங்கள் அனுமந்தபுரம் மதுரை வீரர் டெம்பிள் அப்படின்னு போட்டிங்கன்னாவே ரூட்டு காமிச்சிடும். ஸோ உங்கள் இடத்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் அதிலேயே பார்த்துக்க முடியும். அதனால் உங்களுக்கு ஒரு வேளை குலதெய்வம் இதுவாக இருந்தால் மதுரை வீரரோ கருப்பண்ணசாமியோ அல்லது பால்முனீஸ்வரரோ அல்லது ஐயனாரோ இருந்தால் நீங்கள் இங்கே நேராக வந்துடலாம். இங்கே வந்து வணங்குகின்ற முறை வந்து அவங்கவுங்களுக்கு மாறுபடும். அதனால் நீங்கள் எந்த மாதிரி வணங்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். இங்கே வந்து பொரிக்கடலை சுருட்டு வைப்பாங்க, பிராந்தி வச்சு கும்பிடுவாங்க. அது மாதிரி மதுரை வீரருக்கு உகந்த சிலருக்கு வந்து அந்த லிக்கர் வச்சு கும்பிட மாட்டாங்க. சிலருக்கு அந்த மாதிரி முறை இருக்கும். அதனால எதுன்னு தெரிஞ்சு வணங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை உள்ளே இருக்கிற விக்கிரம் பார்த்தீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20 30 அடி இருக்கும்னு ஐ திங்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து மதுரை வீரர் பொம்மியம்மா வெள்ளையம்மா 2 பக்கம் இருக்கிறது. அந்த பக்கம் காட்சி அளிக்கிறது கருப்பண்ண சுவாமி. அவங்களுடைய அங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் அப்படியே வச்சிருப்பாங்க. ஒருவேளை கோயில் நடை திறக்காதப்ப இங்கே வணங்கிட்டு போயிடுவாங்க. மதுரை வீரரை இங்கேயே வணங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்காக இங்கேயும் இருக்கு முன்னாடியே. அது மூலஸ்தானம் பார்த்தீங்க நீங்க அங்க. அதே மாதிரி கருப்பண்ண சுவாமி இங்க உள்ள நீங்க வணங்கும் போது வர முடியலன்னா இங்க வந்து இவரை வணங்கிட்டு போகலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான நிறைய குலதெய்வங்கள் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு நீங்க தேடிட்டு வந்தீங்கன்னா ஹனுமந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மதுரை வீரர் டெம்பிள் இங்க இருக்கு. இங்க இருந்து வரலாறு சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அப்படின்னா அகோர வீரபத்திரர் கோயில் இருக்கு. அந்த கோயில் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த 3 கிலோமீட்டர்ல அங்கே போனீங்கன்னா உண்மையிலேயே அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அனுமந்தபுரத்துலேருந்து ரொம்ப அருகில் தான். நீங்கள் மெயின்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் உள்ள இங்கே வந்தால் போதும். இங்கேருந்து 1 or 2 கிலோமீட்டர்ஸில் அகோர வீரபத்திரர் கோயிலுக்கும் போயிடலாம். அதனால இங்கே இதுக்கு இல்லாமல் இதுக்கு உள்பக்கமாக வந்து 108 திவ்ய தேச பெருமாளை ஒரே இடத்துல சேவிக்கிற மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்குது பக்கத்தில். ஸோ இங்கே வந்தீங்கன்னா என்கொயரி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயில் நிறைய கொடுத்துருவாங்க. அதனால் தொடர்ந்து பாருங்கள். என்ன கேட்டவங்களுக்கு மதுரை வீரர் கோயில் எங்கே இருக்குது, எந்த டைம் திறந்துருக்கோ, எந்த டைம் போய் பண்ணலாம், எப்படி பூஜை பண்ணலான்னு கேட்டவங்களுக்கான பதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்களே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு வரமுறையை இல்லாமல் சொல்லிட்டு பூஜையில் வந்து உங்கள் வரமுறை என்னன்னு தெரியாமல் இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். அதான் சொன்னேன், அந்த பூஜைக்கு தேவையானது பழம், பொங்கல், பொரி, கடலை, சுருட்டு இதெல்லாம் வைப்பாங்க. யாருக்கு எந்த வழிபாடு இருக்கோ அதை பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமாக வந்து தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி.